கிருபையினால் கொடுக்கப்பட்ட அணுகுமுறையையே ஒவ்வொரு விசுவாசியும் கடைப்பிடிக்க வேண்டும். அதுவே தேவனால் கொடுக்கப்பட்ட வழிமுறையாகும். நம்முடைய ஒருமித்த நோக்கு, நம்முடைய விசுவாசத்தின் குறிக்கோள், நம்முடைய மன அமைப்பு வேத வார்த்தைக்கு ஏற்ப இருந்தால் நம்முடைய வல்லமையின் ஆதாரம் எந்த காலமும் பரிசுத்த ஆவியாக இருக்கும். இது பற்றிய விவரம் ரோமர் 8:1-2 8:11 சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய முடிவு என்ன? தொடர்ச்சியான ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை. 2வது ஆவிக்குரிய வளர்ச்சி, 3வது ஆவிக்குரிய முதிர்ச்சி, 4வது பாவம் மேற்கொள்ளாத வாழ்க்கை.